ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. எந்த நாளை தவற விட்டாலும் இந்த நாளை மட்டும் தவற விடவே விடாதீங்க. ரொம்ப முக்கியமான நாள். உங்களுக்கு குழந்தை வரம் தள்ளி போயிட்டுருக்கு, குழந்தை வரம் கிடைக்கவே மாட்டேங்குது, இது மாதிரி சொல்கிறவங்க கூட இந்த நாளில், அதாவது முக்கியமாக சஷ்டி 8ஆம் தேதி பிறக்குது, சரிங்களா? இன்றைய தினம் 7, நாளைய தினம் 8. அதுவும் வளர்பிறை சஷ்டி ரொம்ப மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதாவது குழந்தை தங்காதவங்களுக்கு குழந்தை தங்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வருன்ற ஒரு பழமொழி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிச்சயமாக சஷ்டியில் இருந்து அகப்பையில் குழந்தை வருன்றது உண்மையான விஷயங்க. குழந்தை வர தள்ளி போகிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, ஏதோ உடம்புல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தை வரம் கிடைக்காதவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக வளர்பிறை சஷ்டி அன்று இப்போ நான் சொல்கிறது எளிமையான விஷயத்த பண்ணிங்கன்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும். அது என்னவா இருந்தாலும், எதனால் தள்ளி போயிருந்தாலும் கிடைத்தே தீருங்க. முருகனை வழிபாடு செய்கிற யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் அது நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஆனால் கூட நிச்சயம் அது நிறைவேறிய தீரும், சரிங்களா? அப்படி சஷ்டி வருது, அதுவும் வளர்பிறையில் வருது. வளர்பிறையில் வரும்பொழுது அதோட பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும். நீங்கள் தேய்பிறையில் சஷ்டி இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரும். கண்டிப்பாக வளர்பிறையில் சஷ்டி இருந்தால் குழந்தை, வெற்றி, மகிழ்ச்சி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம், இல்லை ஏதாச்சும் தான தர்மங்கள் பண்ணலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருக்குன்றப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நல்லா ஒரு பித்தளை தட்டில் 2 கைப்பிடி அளவு துரம் பருப்பு எடுத்து நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அதன் மேலே பாலாடை தீபம், பாலாடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை எங்கேயாச்சும் இல்லைனா காசு கொடுத்தாச்சும் வாங்கிட்டு வந்து வைக்கோங்க. ஒரே ஒரு பாலாடை வச்சு அதில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு தீபம். இந்த தீபத்தை நீங்கள் சஷ்டி நாளில் ஏற்றும் பொழுது நிச்சயமாக எதை நினைத்து ஏற்றுங்க, நிச்சயமாக குழந்தைக்காக ஏற்றப்படுற தீபம் தான் இந்த பாலாடை தீபம். இதை ஏற்றும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். குழந்தை வரம் இல்லை, உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணணும்? துவரம் பருப்புலாம் வச்சுருக்கோம், தீபம் ஏற்றிட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மனமுருகி சாமிக்கிட்ட சொல்லுங்கள். பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குன்றப்போ விபூதி, சந்தனம், இல்லை ஏதாச்சும் பாப்பா சாமிக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. முருகன் கோவில் இருக்குது அப்படின்ட்டு. சரி, விரதம் எப்படி இருக்கலாம்? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சில பேர் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படிலாம் இருக்க தோணுதோ உங்களுடைய உடல்நிலை பொறுத்து. ஒரு சில பேர் மருந்து மாத்திரெல்லாம் ப்ராப்பராக எடுத்துப்பீங்க. அதனால் முழு விரதம் இருக்கிறவங்க முழு விரதம் இருங்க. முழு விரதம் இருக்க முடியாதவங்க உங்களால் முடிஞ்ச நம்ம முருகபெருமான் நினச்சிட்டு நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதனால் இந்த சஷ்டி நாளை மட்டும் தவறு விடாதீங்க. காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி பாலாடை தீபம் ஏற்றுங்க. முருகர் படம் இருந்துச்சு அப்படின்றப்போ செவ்வரளி பூவால் சாமிக்கு அணி வைங்க. நெய்வேத்தியமாக பால் மட்டும் காய்ச்சி வைங்க. அது கூட சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைங்க. அது 2 வாழைப்பழங்கள் வைங்க. வெற்றிலை பூ பாக்கு வழங்க. மனமுருகி முருகப்பேரன் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க முருகல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வேளை சாப்பிடாமலோ இல்லை 2 வேளை சாப்பிடாமலோ பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ உங்களுக்கு எப்படி அது முடிக்குமோ அது மாதிரிங்க. மாலை நேரத்தில் வீட்டில் நட்சத்திர வடிவில் கோலம் போட்டு 6 அகல் விளக்கு ஏற்றி 6 நெய் தீபமாக ஏற்றி அந்த தீபத்தை முடிச்சுக்கோங்க. காலைல பாலாடை தீபம் ஏற்றணும், மாலை மண் தீபம் ஏற்றணும், அதுவும் 6 விளக்கு அப்படின்ற ஏற்றணும். நெய்வேத்தியமாக உங்களால் எது முடியுமோ அதை படிங்க. நிச்சயமாக குழந்தை வரம் தள்ளி போகிற அனைத்து தம்பதிகளுக்கும் நிச்சயம் கிட்டும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு முறை இறந்து பாருங்கள், நிச்சயம் பலன் கொடுக்கும். ரொம்ப எளிமையான மந்திரம், ஓ முருகா போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதும், இல்லை கந்த சஷ்டி கவசம் முழுமையாக படித்தா கூட போதும். உங்களுக்கு என்ன முறையில் இருக்க தோணுதோ அப்படி இருங்க. நம்ம மனசை பொறுத்து எதாக இருந்தாலும் இல்லைங்களா? ஆனால் நிச்சயமாக அந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை பயன்படுத்திக்கோங்க. குழந்தை தங்காதவர்களுக்கும் நிச்சயம் 100% குழந்தை தங்கியே தீரும். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கனால தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரணும் அப்படின்றத கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.